சொன்னதை செஞ்சு காட்டிட்டாருங்க முதல்வர் விஜய். ராசிபுரம் கமலி டு மாண்புமிகு அமைச்சர் கமலி. மத்திய அமைச்சரை தோக்கடிச்சவங்க இவங்களா? தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாழ்க்கையில நல்ல விஷயம் ஜெயிக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்துல கிட்டத்தட்ட 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. அதுல ஒருத்தருடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பத்தி பார்க்கலாமா? அது யாரு அந்த ஒருத்தர்? அதே இத்தனை பேர் இருக்கும்போது அந்த ஒருத்தரை பத்தி நீ பேசுற அப்படிங்கிறதான்னு பாக்குறீங்க. இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லேடி, அதாவது ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்க ஜோசப் விஜய் அவர்களுடைய பழைய திரைப்படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா திரைப்படத்திலையுமே அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு அரசியலாகட்டும், ஒரு ஆசிரியர் பணியாகட்டும், எல்லா ஒரு விளையாட்டுத்துறையாகட்டும், இந்த எல்லா இடத்துலயுமே பெண்களுக்குன்னு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எல்லா திரைப்படங்கள்லயுமே ஏதாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன் இந்த பிகில் படத்துல கூட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்னென்ன துறையில எப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு விளையாட்டு துறையில அவங்க எப்படி சாதிக்கணுங்கிறத அந்த திரைப்படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க. அதேதான் இன்னைக்கு நம்ம ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. அப்படி யார் அப்படின்னா, அவினாசி தொகுதியில மத்திய இணை அமைச்சர் முருகனை தோக்கடிச்ச நம்ம கமலி அவர்கள் தான். இந்த கமலி யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சார்ந்த பெண்மணி. இவங்களுடைய ஹிஸ்டரி கொஞ்சம் பார்க்கலாமா? சோ இவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இவங்களுக்கு அரசியல் மேல பெரிய ஈடுபாடோ இல்ல அனுபவமோ இது எதுவுமே கிடையாதுங்க. இவங்க நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இவரோட தந்தை தான் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் தாவேக கட்சியை சார்ந்த செயலாளர் திரு ஜே செந்தில் அவர்களுடைய மகள் தான் இந்த கமலி. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. ஆனா ஒரு சூப்பரான விஷயம் இதுல இருக்கு. என்னன்னு பாக்குறீங்க, ஒரு திருமணமாகி குழந்தைகள் இருந்தும் பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வராங்கல்ல. இவங்க அவினாசி தொகுதியில் நின்று ஜெயிக்கிறப்போ பாஜகவோட இணை அமைச்சரான முருகன் அவர்களை கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் வித்தியாசத்துல நின்று தோக்கடிச்சாங்க. இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கத்துல அவங்க பதவி ஏற்றது அப்புறம் பல பேர் என்ன துறை அப்படின்னு வெளியாச்சு. அதுல கமலி அவர்களுக்கு கால்நடைத்துறை ஒதுக்கி இருக்காங்க. அந்த கால்நடைத்துறை ஒதுக்குனதுக்கு சில காரணங்களும் சில பேர் பேசிக்கிறாங்க. என்னன்னா, கமலி அவர்கள் பிபிசிக்கு கொடுத்த இன்டர்வியூ தான். சோ அந்த இன்டர்வியூல என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்றீங்க அவரை நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு. நான் யாரையும் தோக்கடிக்கல. மக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நான் நல்ல விஷயங்களை செய்ய போறேன் அப்படிங்கிறதா அவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. இதுல முக்கியமான விஷயம், அவங்க சொன்னதுல சில விஷயங்கள் நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அதாவது, நான் புது கழிப்பிடத்தை பயன்படுத்தியிருக்கேன், நான் அரசு பேருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட சின்ன வயசு பொண்ணுங்க, என்னோட பெரிய வயசு பொண்ணுங்க, இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த சொசைட்டில அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன நீடு இருக்கு, அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணும் அது எனக்கு தெரியும். அதை நான் செஞ்சு அவங்க கூட, அவங்களோட அக்காவா, அவங்களோட தங்கச்சியா, அவங்களோட தோழியா நான் அவங்க கூட நிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்காகவே இன்னைக்கு அவங்களுக்கு அமைச்சரவையில அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க. இதுல சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. அதுவும் இல்லாம இந்த கமலி அவர்கள் படித்த பட்டதாரி. இவருடைய கணவர் சேவை மையம் வச்சிருக்காரு ராசிபுரத்துல. ஆனா தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணிட்டாரு. என்ன பாத்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு தருவனாரு, அதே மாதிரி கொடுத்துட்டாரு. அமைச்சரவையில இதுவரை இல்லாத மாதிரி வரலாற்று சாதனையா இளம் வயதுல உள்ள பட்டதாரிகளா இருக்கட்டும், பல பேர் இளம் வயதிலேயே இன்னைக்கு அமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டரி கிரியேட்டட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்னும் இந்த அரசாங்கத்துல என்னென்ன புது விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன வரலாற்று சாதனைகள் பண்ண போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்பவே ரொம்பவே ஆர்வமா இருக்கு. அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜ்ல இருக்கிற வீடியோஸ்லாம் ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி அப்டேட்டோட உங்களை அடுத்த வீடியோல நான் பார்க்கறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்